அசலானது, ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ், healthy and delicious. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதினா என்ன? நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான். அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பாக இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. ஆதாரமே இல்லாத விஷயத்த கூட நம்ம பேசிடுறோம். அந்த பொண்ணோட இடத்துல இருந்து ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா இங்கே ஒரு உயிர் போயிருக்கு. வருத்தத்தக்க செயல் இது. ஏன்னா ஒரு பையனை வந்து அவங்க அம்மா அப்பா ஒரு 25 வருஷமாக பார்த்து வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்கி இப்போ இல்லைன்னு சொல்லி நினைக்கும் போது அது வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயமா இருக்குல்ல. இப்போ கவின் ப்ரோவே இருக்கார், நல்ல சம்பளம் நல்ல இதாக தான்ன்ற அவங்க சொசைட்டியில் வந்து அந்த ஏரியாவில் வந்து இதுவே வந்து அவர் வந்து சென்னையிலையோ இல்லை வேறு ஏரியா வேறு ஸ்டேட்டில் பிறந்திருந்து அந்த மாதிரி பையன் வந்து இதே சேலரி இதே ஒரு பணத்தோட இதே வேலையில் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ நான் போய்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கேஸ்ட் வைஸ் நாம் பார்க்க முடியாது. ஏன்னா அது நேசிக்கிறதும் வந்து ஜாதி வச்சு நம்ம நேசிக்க முடியாது இல்லையா? அது வெளிப்படையாக அந்த பொண்ணு சொல்லணும்ல. மச்சான்னு சொல்லி தானே பேசி கூப்பிட்டு போய்க்கிறான். அப்போ அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல நம்ம அக்காவோ நம்ம சிஸ்டரோ அந்த பையனை லவ் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சும் அவங்க பண்ணது ரொம்ப சொல்ல வேதனையாக தான் இருக்குது. ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் நல்ல விஷயம் 4 பேருக்கு செஞ்சுட்டு போ. உனக்கு இஷ்டம் இல்லையா விட்டுட்டு போ. நீ ஜாதி வச்சு ஏன் பிரிக்கணும்? அதுகளுக்கு போய் பிடிச்சிருச்சுன்னா அதே இதில் தான் போய் நம்ம தாய் தாப்பை வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதில் விட்டு பிரிச்சிட்டோம்னா அது என்ன நிலைமைக்கு ஆகலே தெரியாது. லவ் பண்ணும் போது வந்து எல்லாத்துக்குள்ளே சண்டை ஆக தான் செய்யுது. இதில் வந்து இல்லாமா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஒரு சண்டை ஆகுது. இப்போ 2 பேருமே ஒத்து வரலன்னு சொல்லிட்டு முடியும். அந்த நாளில் சொல்லுவாங்க, அந்த ஜாதியில் அவன் கீழ் ஜாதியில் பொண்ணை கட்டிட்டான், அவங்க அந்த குடும்பத்தில் நம்ம வந்து தண்ணி கூட குடிக்கூடாது அப்படின்னு. இப்போ அவன் குடும்பத்திலேயும் நடக்குது. இப்போ உங்கள் பிள்ளைங்க வந்து உங்ககிட்ட வந்து அம்மா ஜாதினா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நம்ம சாதின்னு சொன்னால் கோணாருப்பா அப்படின்னு பிரித்து சொல்லுவாங்க. பிள்ளைய கேட்டால் பொதுவில் பேசினோம்னா அதை பேச மாட்டோம். ஜாதின்றது என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை. அது கண்ணுக்கு தெரியாத காற்று மாதிரி. நமக்கு தெரிஞ்சது ஆண் பெண் அவ்வளோதான். நம்ம முஸ்லீம் இந்து இதெல்லாம் வந்து ஜாதி பார்த்தோ எதை பார்த்துமே நம்ம பழகலை. ஒரு ஆண் நண்பருக்கு ஒரு பெண் நண்பர்களுக்கு தான் செய்கிறாங்க, ஒரு பெண் நண்பருக்கு ஒரு ஆண் நண்பர்களுக்கு தான் செய்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து ஒரு குழன்ற வரைக்கும் போகிறது இது ரொம்ப வருத்தத்தக்க செயல் இது. ஏன்னா ஒரு பையனை வந்து அவங்க அம்மா அப்பா ஒரு 25 வருஷமாக பார்த்து வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்கி இப்போ இல்லைன்னு சொல்லி நினைக்கும் போது அது வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயமா இருக்குல்ல. இதெல்லாம் நினச்சி லவ் பண்ணுறதா இருந்தால் யாருமே லவ் பண்ணாதீங்க. லவ் பண்ணுறீங்களா வீட்டு ஆசிரியத்தோடு கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லவ்வே பண்ணாதீங்க. எதுக்கு பசங்களை வந்து கஷ்டப்படுத்துறீங்க? சிட்டியை பொறுத்தளவு யாருமே ஜாதி மதம்லாம் பார்க்க கிடையாது. ஒரு இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ யாராக இருந்தாலுமே மாமா மச்சான்னு பழகிறாங்க. ஆனால் இன்னும் அந்த கிராமப்புறங்கள் இன்னும் அந்த இது இருக்க தான் செய்யுது. அதை இங்கேருந்து இன்னும் பசங்க நிறையா பேர் எஜுகேஷன் நிறையா ஆயிடுச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் ரீச் ஆகிடும். ஜாதினா அது ஒரு தேவையில்லாத ஒரு சமுதாயத்துக்கே தேவையில்லை. அது வந்து ரொம்ப என்ன சொல்கிற கீழ்த்தனமான ஒரு மனுஷனை வந்து ஹியூமன் வந்து எல்லாருமே ஹியூமன் தான். மனுஷனுங்களுக்கு வேறு எந்த ஒரு மிருகத்துக்கும் சரி பறவைக்கும் சரி அவங்க ஒரு மிருகம் வந்து கழுகே இருக்குன்னு வைங்களேன். கழுகு வந்து குருவியை பார்த்து இந்த இது புறமப்படாது, குருவி வந்து கழுகை பார்த்து புறமப்படாது. என்றைக்குமே மனுஷன்தான் ஒரு பணக்காரனாக பணம் தாங்க இங்கே எல்லாமே. சிஸ்டமே பணம் தான். பணத்தை வச்சு தான் இங்கே ஜாதியை. இப்போ கவின் ப்ரோவே இருக்கார், நல்ல சம்பளம் நல்ல இதாக தான்ன்ற அவங்க சொசைட்டியில் வந்து அந்த ஏரியாவில் வந்து இதுவே வந்து அவர் வந்து சென்னையிலையோ இல்லை வேறு ஏரியா வேறு ஸ்டேட்டில் பிறந்திருந்து அந்த மாதிரி பையன் வந்து இதே சேலரி இதே ஒரு பணத்தோட இதே வேலையில் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரையே இந்த ஊரில் அதே சேம் ஊர் நியரஸ்ட்டு இருக்கவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க மூலிமா நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இதுக்காக மட்டும்தான் மற்றவங்களுக்காக என்றைக்கு நம்ம வாழ்க்கையை வாழறது விடுறோமோ
அப்போ தான் நம்ம மனுஷனாகவே இருப்போம். எல்லாமே ஒரே மாதிரி தான் நடக்குது. சாதியை பற்றியே பேசுகிறோம். நம்ம சாதினா நம்ம மக்கள் தான் எல்லாமே. அவங்கள வந்து நம்மளை பிரித்து பேசணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் ஒரே மக்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதியெல்லாம் வேஸ்ட்டு தான். மனிதாபிமானம் இருக்கணும், மனசு இருக்கணும், நல்ல எண்ணம் இருந்தால் போதும். ஜாதியெல்லாம் எதுக்கு? ஜாதி என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதியே கிடையாது. ஆண் ஜாதி பெண் ஜாதி நல்ல மனசாலாம் இருக்குமா அதான் முக்கியம். நான் ஜாதிலாம் பார்க்குறது கிடையாது. அது பிடிக்காது எனக்கு. நல்லவங்களா இருக்காங்களா அதான் முக்கியம் இப்போது. ஆனால் நம்ம இங்கே சென்னையில் வந்து பழகுந்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜாதி வந்து பெருசாக சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் இதை விட்டு வெளியே போயிட்டாவே கண்டிப்பாக ஜாதி இருக்குது. இப்போ வெளியூரில் எங்கன்னா ஊர் சைடு எங்கன்னா போயிட்டோம்னா கண்டிப்பாக ஜாதி பார்க்குறாங்க. ஆனால் சென்னைக்குள்ளே வந்து யாரும் ஜாதி பற்றி பேசுனது இல்லை. நீ எந்த ஜாதின்னு கேட்டதும் கிடையாது. ஜாதின்னு ஒன்றுமே கிடையாது. நம்மளா உற்பத்தி பண்ணிக்கிட்டு தான் ஜாதி. ஜாதி வந்து என்ன இருக்குது, ஆண் ஜாதி பெண் ஜாதி அவ்வளோதான். இதை வந்து இவங்களே கலறி விட்டாங்க ஜாதின்றது. வேறு ஒன்றுமே கிடையாது. இவங்க இப்போ அரசியல்வாதிங்க ஒவ்வொருத்தருமே ஜாதி பற்றி பேசவே கூடாது. அதை பற்றி அந்த டாப்பிக்கே எடுக்கக்கூடாது. இப்போ தெருவெல்லாம் போய் பாருங்கள், தெரு அந்த தெருலாம் எடுத்துட்டாங்க. முல்லா சாஹிப் தெரு சாஹிப் எடுத்துட்டாங்க. முல்லா தெரு, ஐயா சாமி ஐயா தெரு எடுத்துட்டாங்க. ஐயா தெரு. அப்போ என்னத்துக்கு நீ ஜாதியை பற்றி பேசணும்? ஜாதியை பற்றி பேச வேண்டியதே இல்லை. ஜாதினா ஆணு பெண்ணு தான், அதுதான் ஜாதி. அப்புறம் எப்படி ஜாதி முச்சு பேசக்கூடாதே? தப்பு இல்லை. ஆண் பாதி பெண் பாதி, அதுதான் ஒன்று. ஆனால் இப்போ உங்களோட பிள்ளைங்களோ யாரோ ஒருத்தங்க வந்து ஜாதினா என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பீங்க? இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், நானும் விரும்புகிறேன். நானும் வந்து ஒருத்தவங்க ரொம்ப மனசார லவ் பண்ணுறேன். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பேக்வேர்டு, அதான் ஒரு அவங்க ஓப்பனாக நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன். எனக்கு என்னென்னா என் ஒய்ஃபோட இதில் தான் வந்து நான் வாங்குவேன். ஏன் நான் எம்பி, ஆனால் நான் வந்து என்னோடய இது டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், என் வீட்லேயே வந்து நான் சொல்கிறது என்னென்னா என் பசங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே நான் வந்து அவங்களோட என் ஒய்ஃபுக்கு என்ன இதுவோ அவங்க சர்டிஃபிகேட் தான் நான் வாங்குவேன். தான் நான் பேர் சொல்லி வாங்குவேன். ஆமாம், நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய இதில் வந்து நாங்கள் பேசியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், போராட்டத்துக்குலாம் இது பண்ணியிருக்கோம். ஆனாலும் இருந்ததும் நான் வந்து வெளியே பிறந்தது வந்து தான். பட் வந்து யார் எதுனா கேட்டால் நான் தான் கௌரவமாக சொல்லுவேன் எல்லா இடத்துலையுமே. இது வரைக்கும் என் பசங்க அந்த மாதிரி கொடுக்கல, கேட்டது கிடையாது. எனக்கு 3 பெண் குழந்தைங்க தான் இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கேட்டதில்லை. கேட்டிருந்தாலும் நான் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுப்பேன். இதை வந்து பெருசாக எதுவும் நான் இது பண்ணி பேச மாட்டேன். எனக்கு வந்து இதுக்கான பெருசாக பேசுறதுக்கான ஐடியாவே இல்லை. என் பிள்ளைங்க லவ் பண்ணால் கூட பசங்க எப்படின்னு நான் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைப்பேனே தவிர நான் வேணாம் சொல்லி இந்த பிளைண்டாக வந்து ஒரு உதாரணம் கொடுக்க மாட்டேன். ஜாதினா அப்படின்னா எல்லாமே அது வரைக்கும் சொல்லி கொடுத்ததே கிடையாது. எல்லாருமே ஒரே இதுதான். மொத்தத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்து நம்மளாம் தமிழர்கள், இந்தியாவை சேர்ந்தால் நம்ம இந்தியர்கள், அவ்வளோதான். என்னோடய காலகட்டம் வரைக்குமே அது போயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். அவங்களாம் வந்து இதுக்கு அப்புறமா வந்து உங்ககிட்ட யார் உண்மையாக இருக்காங்க இதுவாக இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்குங்க. இப்போ நான் போய்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கேஸ்ட் வைஸ் நாம் பார்க்க முடியாது. பேசும்போது இது பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா அது நேசிக்கிறதும் வந்து ஜாதி வச்சு நம்ம நேசிக்க முடியாது இல்லையா? அதை தான் சொல்லுவேன் நான். அதெல்லாம் பார்க்காதீங்க, இது பண்ணாதீங்க. அது ஏன் பிள்ளைங்க கேட்டால் அதை பிரித்து சொல்லணும்? ஜாதினா என்னன்னு கேட்குறப்போ அதுகளுக்கு அந்த நம்முடைய வரலாறு நமக்கு அதுகளுக்கு தெரியாது. நம்மளுடைய குலம் என்ன கோத்திரம் என்னம்னா அதுகளுக்கு புரியாது. இப்போவே நம்ம சொல்லி வச்சோம்னா ஒரு நெக்கில் போய் படிக்கிற நெக்கில் உங்கள் சாதி என்னம்மான்னு கேட்பாங்க. அதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால தான் இந்த வார்த்தை அதில் சொல்லி வைக்கிறது. இல்லைன்னா அதை சொல்ல மாட்டோம். இப்போ அதே பிள்ளைங்க வந்துட்டு எனக்கு வேற ஒரு ஜாதி பையனை தான் பிடிச்சிருக்கு, ஓகே, அதுவும் பிரச்சனை இல்லை. அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். அதுவும் சந்தோஷம் தான் நமக்கு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நம்ம சொசைட்டின்னு வர்றப்போ இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு, நம்ம சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு நியூஸ் வருது, மீடியாலையுமே ஏதோ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா இப்போ அந்த பொண்ணை பற்றியுமே வந்துச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை நான் லவ் பண்ணல அப்படின்னு சொன்னதா வந்து நியூஸ் வந்ததும் எல்லாருமே என் பர்சனல் என் மனசில் நினச்சா சொல்கிறேன். நியூஸில் 1000 வரட்டும். இப்போ வந்து சோசியல் மீடியா இல்லாத இடமே கிடையாது. ஒரு சின்ன உங்கள் ஃப்ரெண்டு இப்போ வந்து 9 வருஷம் லவ்ன்றாங்க. என்ன இவ்வளோ டீப் லவ், அந்த பையன் வந்து வர சொன்னதே வந்து அவங்க தான் வர சொன்னதுன்றாங்க. இதில் எது உண்மை எது போயின்னு தெரியாது. ஆனால் இந்த விஷயம் நடந்தோடனே தெரிஞ்சிருக்கும்ல. யாராக இருந்தாலும் ட்ரூ லவ்னா என்ன பண்ணியிருக்கணும்? கண்டிப்பாக யார் மூலியமாவது இந்த மாதிரி ஒரு நியூஸ் சேனல்லையோ இல்லை யாரையாவது கூப்பிட்டுட்டு இல்லை ஃபேஸ்புக்கில் லைவில் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். இல்லை இது சத்தியமாக இதில் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறது. இப்போ வந்து நீங்கள் ஒரு
ஒரு என்ன சொல்ற ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து ஒரு இடத்துல சேஃபாக இருந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களே, அது வந்து யாராக இருந்தாலும் நம்ப மாட்டாங்க. இதில் லவ் எங்கெங்கே இருக்குது? மூணு நடந்து இந்த விஷயம் நடந்து ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும்ல, அவர் அந்த பாவம் அந்த 3 நாள் நடந்து எப்படி தெரியாமல் இருக்கும்? அதுதான் என்னோட கேள்வி. தெரிஞ்சிருந்துச்சுன்னா எப்படியாவது ஒரு விதத்தில் வந்து சொல்லியிருக்கலாம்ல, எப்படியாவது சொல்லியிருக்கலாம். சொல்ல முடியாதுன்ற ஒரு இது கிடையவே கிடையாது. எப்படியாவது ஒரு ரூபத்தில் சொல்லியிருக்கலாம் தாராளம். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அவங்களுக்கும் உள்ள ஒரு ட்ராமான்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு, அவங்களோட மனநிலை, அவங்களோட சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக. அதாவது நம்ம நெக்ஸ்ட்டு இப்போது அம்மா அப்பாவும் சரி, அண்ணன் தம்பியும் சரி, கூட வந்து ஒரு 15 வருஷம் அம்மா அப்பா நம்ம அதிகபட்சமாக நம்ம கூட ஒரு 20 வருஷம் இருப்பாங்களா? இனிமேல் இருக்க போகிற வாழ்க்கை ஒரு 40 வருஷம் 50 வருஷம் நம்மளுக்காக வரப்போகிற துணைவியோ நம்மளுக்காக துணைவனம் தான். அவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை தாங்க வாழ்க்கை. நம்மளுக்காக யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்க ஃபேமிலி சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்கல்ல, அவங்க தான் நம்மளுக்கு வேணும். அவங்கள விட்டுட்டு இருக்க போகிற கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அவங்கள வந்து எப்படினாலும் சமாளிச்சுக்கலாங்க. அவங்க எப்படினாலும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறமாவோ இல்லை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க நல்லா சொசைட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால், ஏன்னா இவங்க 2 பேருமே சொசைட்டி வைஸு 2 பேருமே வெல் செட்டில்டு. இவங்களும் சரி டாக்டருன்றாங்க, இவர் கவின் ப்ரோ ஐடி ஊழியர். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அவங்க நல்லா இருந்தாங்கன்னா பத்தவங்க பார்த்து இவங்க இன்றைக்கி பேசுகிற வாய் தாங்க நாளைக்கும் வந்து அவங்க இன்னும் அவங்க குழந்தைங்க குட்டிங்களோட சந்தோஷமாக இருந்தாங்கன்னா இன்னும் சரி இந்த மாதிரி போய் லவ் பண்ணாலுமே நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு இது பேசும். மற்றவங்களுக்காக நம்ம வாழ்கிறத விட்டோம்னா நம்ம நல்லாயிருக்கும். அந்த பொண்ணோட இடத்துல இருந்து ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா இங்கே ஒரு உயிர் போயிருக்கு, ஒரு உயிரிழப்பு ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து மற்ற விஷயம் வந்து பெருசாக தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணுடைய ஒப்பீனியன் கேட்கணுன்னா முதல்ல அந்த பொண்ணை வந்து ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்டாக கொண்டு போய் பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா ஒரு 9 வருஷம் வந்து ஒரு பையன் கூட சுற்றிட்டு இப்போ எனக்கு இந்த பையன் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னால் இது வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அது வெளிப்படையாக அந்த பொண்ணு சொல்லணும்ல. இந்த இஷ்யூ ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கும் அந்த பையனுக்கு எந்த ஒரு இப்போ இது சம்மந்தமே இல்லை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு அவங்க மேலே எந்த ஒரு தவறும் கிடையாதுன்னு ஓப்பனாக பேசிட்டாங்களே. அதுக்கப்புறம் நம்ம அந்த பொண்ணை பற்றி குறை சொல்லி ஒரு பிரயோஜனமே இல்லை. இப்போ இவங்களோட அதாவது உள்ளே இருந்து நம்ம அங்கே இருந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களோட என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கங்கிறது. பட் அவங்க ஒரே இந்த சோசியல் மீடியாவில் பழகினவங்க இருக்கலாம், இந்த இன்ஸ்டாகிராம் 9 வருஷம் காதல் இவங்க ஆமாம் லவ் பண்ணிக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தா அவங்க அப்பா வந்து அந்த பையன் சென்னையில் அடிபட்டு கிடந்தப்போ அந்த பொண்ணு இங்கே வந்து பார்த்ததெல்லாம் அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போ லவ் இல்லாமல்லாம் 9 வருஷம் லவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அவன் அந்த பொண்ணோட தம்பியை அண்ணனோ மச்சான்னு சொல்லி தானே பேசி கூப்பிட்டு போய்க்கிறான். அப்போ அப்போ அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல நம்ம அக்காவோ நம்ம சிஸ்டரோ அந்த பையனை லவ் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சும் அவங்க பண்ணது ரொம்ப சொல்ல வேதனையாக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம லவ் பண்ணாலும் ஒரு பார்ட்னராக நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏற்றுவீங்க? ஆக்சுவலி லவ் மேரேஜ் தான், அதர் கேஸ்ட் தான், வேறு கேஸ்ட் தான். வீட்டில் வந்து கேஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இது பண்ணுறவங்க தான், ரொம்ப கேஸ்ட் பார்க்குறவங்க தான் இப்போ வரைக்குமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்கிட்டையும் நிறைய சொன்னாங்க, ஆனால் நான் நின்றேன். எனக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோதான். நான் வந்துட்டு பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து மனசு பிடிச்சிருக்கா அவ்வளோதான். எனக்கு வந்து ஜாதி பார்க்கணும் அப்படின்ட்டுலாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து லைஃப்பில் வந்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். மனசு இருந்தால் போதும். நம்ம ஏன் ஜாதியெல்லாம் பார்க்கணும்? ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் நல்ல விஷயம் 4 பேருக்கு செஞ்சுட்டு போ. உனக்கு இஷ்டம் இல்லையா விட்டுட்டு போ. நீ ஜாதி வச்சு ஏன் பிரிக்கணும்? நான் அந்த மாதிரி தான், அவ்வளோதான். நீங்கள் அப்போ வந்து வீட்டில் எதிர்ப்புன்னு ஒரு வரப்போ நீங்கள் என்ன? இல்லை, எதிர்ப்பெல்லாம் இருந்தது. 1 இயர் கழிச்சு தான் நான் இது பண்ணேன். வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி என்ன வேணும், உன்னை நல்லா பார்த்துக்கிட்டோம். நல்ல ஒரே கேஸ்ட்டில் இருந்தாலும் இப்போ நியூஸில் எவ்வளவோ வருது. எவ்வளவோ அவங்க வந்து டவுரி கொடுத்தும் வந்து என்னென்னமோ பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ வந்து நல்லவங்க உனக்கு கிடச்சிருக்காங்க, நம்ம ஏன் கேஸ்ட்டை பார்த்து அவங்கள பிரித்து வைக்கணும்? ஏன் வந்து நம்ம அந்த மாதிரி பார்க்கணும்? மனசை பார்த்தா போதும், ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ வந்து வந்த கேஸ்லேயுமே சரி, கவின்குமார் கேஸில் அந்த பொண்ணை பற்றி ஒரு விஷயம் வருது வெளியே, இல்லைன்னா அந்த பொண்ணை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை ஏன் அவ்வளோ வந்து இப்போ மக்கள் வந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க? அந்த பொண்ணோட மனநிலையும் சூழ்நிலையும் ஏன் யாரும் பேசுறதில்ல? ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரிதன்யாங்கிற மாதிரி ஒரு பொண்ணை இழந்திருக்கோம். இப்போவும் வந்து இந்த மாதிரி பேசுகிறப்போ அவங்க மனநிலை வேறு மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல? அதுதான் உலகம். தனக்கு வரும்போது தான் எல்லாருக்குமே தெரியும். அடுத்தவங்க விஷயம்னா என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம். அதான் மக்கள் மனசில் இருக்கிறதே. இப்போது தனக்கு வலின்னும் போது மட்டும்தான் உணர்வாங்க. இப்போ அப்படி தான் இருக்குது உலகம். நம்ம இப்படி பேசுறதுனால அந்த பொண்ணு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குல்ல? இல்லை, அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி மிரட்டல் கொடுத்தாங்கன்றதும் தெரியல. அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து இல்லை சூசைட் பண்ணி போனாங்க அந்த மாதிரி என்ன மிரட்டல் கொடுத்தாங்களான்னு தெரியல. அதனால தான் அந்த பொண்ணு வந்து யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்களான்னு புரிய மாட்டேங்குது. ஆனால் ஏதோ ஒரு மர்மம் இதில் வந்து இருக்குது. அந்த பையன் நல்லா மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், நிறைய கோல்டு மெடல்ஸ்லாம் எடுத்திருக்கான். ஏன் அந்த மாதிரி ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்றது தான் புரிய மாட்டேங்குது.
இன்னுமே இருக்குது. ஜாதி எல்லாமே எல்லா இடத்துலையுமே இன்னமும் இருக்குது. ஜாதினா ஜென்ரலாக என்னது அப்படின்னு கேட்குறப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு ஆன்சர் கொடுக்கறது தானே அவங்களோட ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அது ஜாதியை சொல்லி தான் ஆகணும். அவங்க புரிஞ்சு கேட்குறாங்கல்ல, கேட்கலன்னா விட்டுற வேண்டியதான். அவங்களே கேட்கும்போது இந்த மாதிரி ஜாதின்னா என்ன, அது எப்போத்துலேருந்து பிறந்தது, எப்போத்துலேருந்து வந்தது, பாட புத்தகத்துலேயே வந்துடுது ஜாதி இது அதெல்லாம். இப்போ பெரியார் ஜாதியை எடுத்தார், அப்புறம் அண்ணா ஜாதி இல்லைன்னாரு, பெரியார் ஜாதி இல்லைன்னாரு. இப்படி நோட் புக்லேயே புக்ஸ்லேயே வருது இல்லை. அதை பற்றி கேட்கும்போது நம்ம அதுக்கு விரிவான ஆன்சர் சொல்லி தானே ஆகணும். ஒன்றுமே இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ வந்து ஜாதி எப்படி வந்துச்சு? ஜாதி எப்படி வந்தது எனக்கும் தெரியாது, இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. இவங்களே பண்ணிக்கிட்டு தான் ஜாதியை. அந்தந்த தொழிலை வச்சு தான் ஜாதி வந்தது அந்த காலத்தில். பானை செய்தால் குயவர், முடி வெட்டினா அந்த மருத்துவர். அது வந்து அதே மாதிரி அந்த தொழிலை வச்சு தான் பிரிஞ்சுது ஜாதி. அது அப்படியே ஒரு ஜாதி ஆகிடுச்சு. அதில் எல்லாமே நம்ம துணி துவைச்சா அவங்க பண்ணார். முதல்ல அப்படி தான் வந்தது. மரத்தை தான் அவருக்கு கார்பெண்டர். அப்படி ஒரு ஜாதி, அதை ஒரு ஜாதி ஆக்கினாங்க அவங்க வரைக்கும். அதுதான் ஜாதியாக பிரிஞ்சது. அதுக்கப்புறம் இவங்க வந்து அதை ஸ்டடி பண்ணாங்க. இந்த ஜாதி அந்த ஜாதி, இது மேல் ஜாதி இது கீழ் ஜாதி, இவங்களாம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் சமம்தான், எங்கே போனாலும் எல்லாரும் சமம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதியே கிடையாதுன்னு தான் சொல்லலாம். எல்லா குடும்பத்தினையும் எடுத்திங்கன்னா ஒரு லவ் மேரேஜ் இருக்குது. அப்போ ஜாதி என்ன போச்சு? எந்த குடும்பம் அந்த நாளில் சொல்லுவாங்க, அந்த ஜாதியில் அவங்க கீழ் ஜாதியில் பொண்ணை கட்டிட்டான், அவங்க அந்த குடும்பத்தில் நம்ம வந்து தண்ணி கூட குடிக்கூடாது அப்படின்னா. இப்போ அவன் குடும்பத்திலேயும் நடக்குது. அதனால் அதை பற்றி பேசணும்ல பிரயோஜனமே கிடையாது. இவங்க நல்லா பேசுவாங்க, இவன் பொண்ணு போய் இன்னொரு ஜாதி கீழ் ஜாதி அவங்களே வகுத்துங்க அந்த கீழ் ஜாதி. இப்போ போய் ஐடி நடக்குது, அங்கே என்ன ஜாதியாக இருக்குது. ஃப்ரெண்ட்லியாக பேசுனா ஓகே, 4 நாள் பேசுகிற நல்ல குணமாக இருக்குதா, எவ்வளோ நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணி போகிறேன்னா. அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், சூசைட் பண்ணிக்கிதுங்க. அதுதான் முக்கியமான டார்கெட்டை. நீ வந்து அதுங்க இஷ்டத்துக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும். வைக்கலன்னு சொன்னாக்கா இதுங்களே மனம் உடஞ்சி சூசைட் பண்ணுற அளவுக்கு முடிவுக்கு வருதுங்க. அவ்வளோ தைரியம் வந்துடுச்சு. அதனால் ஜாதியை பற்றிலாம் பேச முடியாது. உங்களுக்கு தெரியுமா ஜாதி எப்படி வந்துச்சுன்னு? அதை பற்றி தெரியாது எனக்கு. நான் சின்ன வயசுலேருந்து எல்லாம் நாங்கள் க்ளோஸ் தான், எல்லா ஜாதிக்காரங்களும். இந்த மாதிரி பார்த்து பழகினதே கிடையாது. நாளைக்கு என் பசங்களுக்கும் நான் அதை பார்க்க மாட்டேன். நல்ல பையனா அதை மட்டும்தான் பார்ப்பேன். இல்லை, இது வரைக்கும் என் பிள்ளைங்களை வந்து நான் அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த ஜாதி, இந்த ரேசிசம், இந்த கலரு, கருப்பாக இருக்கிறவங்கன்னா இப்படி இருப்பாங்க, வெள்ளையாக இருக்கவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, இப்படிலாம் அந்த கான்செப்டே கிடையாது. எல்லாரும் ஈக்குவலு. இந்த ஜாதின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கிடையவே கிடையாது. உன்னோட அவங்க வந்து இதுவாக இருக்காங்க, அசிங்கமாக இருக்காங்க, நம்ம எப்படி பழகிறது, ஒரு ஃப்ரெண்டை எப்படி வச்சுக்கணுன்னு கூட அதில் இல்லை. த வே அவங்க கேரக்டரு அதில் தான் இட் டிபெண்ட்ஸ். ஜாதின்றதே ஒன்று கிடையாது, கலரும் கிடையாது, மதமும் கிடையாதுன்னு நான் சொல்லி எடுத்துகிட்டு வருவேன் என் டாக்டரை. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு லப்பர் பந்தில் ஒரு சூப்பர் சீனு. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, நான் என் தம்பி மாதிரி பார்க்குறேன். இங்கே மாதிரி தாங்க பிரச்சனையே. நீ ஃப்ரெண்டு, தம்பினா தம்பி, அப்படி நம்ம அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி தான் வேணும். ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு, அண்ணனா அண்ணன், மச்சானா மச்சான், மாமனா மாமா, அவ்வளோதான் நான். உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு எப்படி இந்த ஜாதி உள்ளே வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கேன். இது எது அந்த காலத்துலேருந்து ராஜாங்க காலத்தில் ஆரம்பித்தது தாங்க இந்த பிரச்சனையை. பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம நாடு நல்லாவே இருந்திருக்கும். அவங்க கொண்டு வந்து தான் ரயில்வேஸ், எஜுகேஷன் எல்லாமே. இவனுக்கு அந்த குருக்கள் கல்விலாம் இருந்துச்சுன்னா இந்நேரம் நீங்களும் சரி நானும் சரி படிச்சிருக்கவே மாட்டோம். அந்த குருக்கள் கல்வி பற்றி உங்களுக்கு தெரியும். ஆலமரத்தில் வந்து இந்த இப்போ வந்து ஒரு ஐயர் சமூகம், அந்த பார்ப்பனர் சமூகத்திலேருந்து தான் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் கல்வின்னு அவங்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டதை எல்லாருக்குமே கொண்டு வந்தது நம்ம இதில் இருந்து வளர்ந்து வந்த தலைவர்கள் தான். அவங்க இல்லைன்னா அவங்கள வந்து என்றைக்கு ஜாதி தலைவராக பார்க்குறது நம்ம நிப்பாட்டுறோமோ அது வந்து இங்கே மாற்றம் எல்லாமே மாறும் தாராளமாகவே. அம்பேத்கரும் சரியும், காமராஜரை வந்து நாடுன்னு பார்க்காம, அம்பேத்கரை இதுன்னு பார்க்காம, பசுமன் முத்துராமலிங்க பார்க்காம, இவங்கெல்லாம் வந்து தலைவர்கள். அந்த அவங்க வந்து அந்த சமூகத்துக்காக மட்டும் போராடலை, எல்லா சமூகமும் எல்லா மக்களுக்கும் போராடினவங்களால தான் இப்போவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காமராஜரை வந்து பாருங்கள், அந்த ஜூலை 15ஆம் தேதி மட்டும்தான் அவரை வந்து கொண்டாடுவானுங்க. அப்படியே தலையில் தூக்கு வச்சு நாங்கள் வந்து அப்படியே காமராஜர் வம்சம் அப்படின்னு. அதே மாதிரி இவர் முத்துராமலிங்க பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30 பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெகஜோதியாக. மற்ற நாள் வந்து அவரை பற்றி அவங்களோட வரலாறு மெயினாக அவங்களுக்கே தெரியாது நிறைய பேருக்கு. அதனால் அம்பேத்கரே அதே மாதிரி தான். இவனுங்க வந்து ஒரு
தலித்துங்களுக்கான தலைவர்னு அம்பேத்கர் அம்பேத்கர் நம்மளுக்கு தலித்து அவங்களுக்கு போராடினதை விட பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வேர்டு அவங்க அந்த ஷெட்யூல் அந்த கேஸ்ட்டுக்கு தான் வந்து எக்கச்சக்கமான சலுகைகளுக்கு போராடி இருக்காரு. அவர் நினச்சிருந்தா நான் இருக்கிறத மட்டும் மாற்றணும்னு நினச்சா மாற்றிருக்கலாமே, அப்படின்னா அவர் தலைவராக இருக்க மாட்டார். அண்ட் இப்போ ஜாதி எப்படி உருவாச்சு? அது பேசிக்காக அந்த பெரியவங்க கிட்ட தான் கேட்கணும் எப்படி உருவாது. அது ஆக்சுவலாக ஜாதி அந்த காலத்தில் வந்து டிபெண்ட் ஆன் அவர் ப்ரொஃபஷன், என்ன ப்ரொஃபஷன் பண்ணாங்களோ அதை வச்சு தான் ஜாதி பிரித்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் தான் மத கலவரம் அப்படி இப்படி இவங்களா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தது வழியாக ஜாதியெல்லாம் நம்ம பிறவிலே வந்து கிடையாது அந்த காலத்தில். இப்போ தான் அவங்க ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க, நான் காதலிச்சதாக தான் சொல்லியிருக்காங்க. லவ் பண்ணுறாங்களா மேம், லவ் பண்ணும் போது வந்து எல்லாத்துக்குள்ளே சண்டை ஆக தான் செய்யுது. இதில் வந்து பண்ணிடலாமா? இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஒரு சண்டை ஆகுது. இப்போ 2 பேருமே ஒத்து வரலன்னு சொல்லிட்டு பண்ண வைக்க முடியும்? எதனாலும் உட்காந்து பேசணும். அப்படியே உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, நீங்கள் பிரிஞ்சு தான் போக போகிறீங்க அப்படின்னா சரி ஓகே, பிரிஞ்சு போங்க. இதில் எதுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த பையனை வந்து இப்போது அந்த பொண்ணை தான் கூப்பிட்டு வச்சா இல்லையா சொல்லி நமக்கு தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு இந்த மாதிரி பேசியிருக்கு கொண்டிருக்கு, அந்த பொண்ணு வேறு எதனா வீட்டில் வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மா நான் வந்து போயிடுவேன், உயிரை விட்டுருவேன் அப்படி இப்படி சொல்லி எதனா பேசியிருக்கலாம். அதனால் அந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லலாம். மற்றபடி எனக்கு அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் தான் எதனா தெரியும், நமக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு யாருன்னா சொல்லியிருக்காங்களா இப்படி தான் ஜாதி வந்து உருவாச்சு அப்படின்னு? இல்லை, ஆக்சுவல் நானே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜாதி சேர்ந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து தான் வரேன். நான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து தான் வரேன். என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த ஜாதியை பசங்களை தான் கட்டணும் போதே அந்த ஒரு அந்த பர்டிகுலர் ஜாதின்னு வரும்போது அந்த ஆளும் கூட அந்த சர்க்கிளில் தான் நீ பழகணும்னு என்னை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்த ஒரு இதில் நான் உடன்பட்டதும் இல்லை, எனக்கு பிடிக்காது. அது அப்படி ஒன்று இல்லைன்றதை நம்புகிற ஒரு ஆள் நான். அண்ட் இப்போ நம்ம வீட்டில் நம்ம பாப்பா இருக்காங்க, நம்ம இவ்வளோ எதிர்க்கிறோம், ஆனால் நாளைக்கு அவங்க வந்துட்டு ஒரு வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவங்களை தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த இடத்துல உங்கள் ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக அது அவங்களோட விஷயம், அவங்களோட லைஃபு. அதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ண மாட்டேன். அவங்க இதோ எங்களை விட கீழ் ஜாதியாக இருக்கட்டும் மேல் ஜாதியாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு பையன் நல்லா பையனாக இருந்தாலே போதும். கேரக்டர் அதுதான் முக்கியம். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ், ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.